Welcome to all the Wander wheelers out there. I hope you and your two wheels are doing great. So, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ப்ராடக்ட் தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். நம்ம வண்டிக்கு ஹேண்ட் கார்டு போடணும்னு நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். ஒரு நல்ல ஒரு பார்க்குற லுக்கான ஒரு நல்ல பிராண்டான ஹேண்ட் கார்டு கிடைக்கவே இல்லை. அண்ட் Barkbusters தான் இருந்துச்சு மைண்டில், பட் வே மோர் காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அதோட பெஸ்ட் ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் தான் நான் வாங்கியிருக்கேன். மாடியில் தான் எப்போ அன்பாக்ஸ் பண்ணுவேன். இங்கே ரொம்ப நாய்ஸ் அண்டு பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நடக்கிறதுனால இன்றைக்கி நம்ம கீழே போய் அன்பாக்ஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. ஆல்ரெடி அன்பாக்ஸ்லாம் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஆர்வம் தாங்க முடியல, அதான் நானே அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு நேற்று வந்தோடனே பார்க்குறதுக்கு இது உள்ளே எல்லாம் கரெக்டாக செக் பண்ணல அதனால். அண்டு இது பார்த்திங்கன்னா பேண்டடோஸ் பிட் ஸ்டாப் அப்படின்ற ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்லேருந்து வாங்கினேன் நான். அண்டு ஸோ இப்போ பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாத்தையும் வெளியே எடுத்துடுறேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா Barkbusters ரெப்ளிகா, Barkbusters VPS Handguards மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். Barkbustersன்றது ஒரு ஃபேமஸ் ஹேண்ட்கார்ட் கம்பெனி, அதோட ரெப்ளிகா தான் இது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 வருது. ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 12,000 வரும். அண்ட் இது நம்ம ரெப்ளிகா தான் வாங்கியிருக்கோம், 2000 வாங்கியிருக்கோம் 2000க்கு. பட் இதோட குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இது ஆக்சுவலி ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணி தான் நான் வாங்கினேன். இந்த மெட்டல் ஸ்பைன்லாம் கூட பாருங்களேன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் இப்போ என்ன கொடுக்குறாங்கன்னா அந்த ஃபுல் மவுண்டிங் கிளாம்ப் எல்லாம் கொடுக்குறாங்க. இதில் அந்த மவுண்டிங் எல்லா சைடு மவுண்டிங் கிளாம்ப்பு அண்டு ஸ்க்ரூஸ், எல்லா ஸ்க்ரூஸ் கொடுக்குறாங்க. அண்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட எக்ஸ்டெண்டர்ஸ். நம்ம இதை வேணும்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்டர்ஸ் போட்டு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா விண்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கும். அண்டு இதை நான் வந்து நம்மளே நம்ம வண்டியில் மாட்ட முடியும். பட் இருந்தாலும் இன்னொரு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ வந்து Vesrahவோட ஹை பர்ஃபார்மன்ஸ் செராமிக் பிரேக் பேட்ஸ். இதே கண்டிப்பாக என்னால் பண்ண முடியாது, ஒரு மெக்கானிக் ஷாப்புக்கு தான் எடுத்துன்னு போக போகிறேன். அதனால் அப்படி இதையும் சேர்த்து அங்கேயே போய் பண்ணிடலான்னு ஒரு தாட் தான். ஸோ இந்த பிரேக் பேட் பார்த்திங்கன்னா ஹிமாலயனோட ஸ்டாக் பிரேக் பேட் பற்றி நமக்கு சொல்லவே தேவையில்லை. அது சுத்தமாக ஒரு ஃபீட்பேக்கே இருக்காது அண்ட் ரொம்ப ஸ்லோவாக பிரேக் பிடிக்கும். அண்டு ஸோ இது வந்து ஒரு செராமிக் பிரேக் பேட்ஸ். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1000 rupees. நம்ம ஸ்டாக் பிரேக் பேட்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பைட் நல்லாவே இருக்கும். அண்ட் ஸ்டாப்பிங் பவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. யூஸ் பண்ணவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இது கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இது ஆர்டர் பண்ணியிருக்கேன். போட்டு பார்ப்போம் எப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ யா, தட்ஸ் இட். இதை நம்ம வண்டியில் போய் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அழகாக Barkbusters ஸ்டிக்கர் ஒட்டிட்டா இது ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். அண்டு வாங்க போய் பண்ணலாம். ஸோ இப்போ மெக்கானிக் ஷெட்டுக்கு வந்தாச்சு. அண்டு பார்த்திங்கன்னா ஸ்பைன் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டர்டியாக இருக்குங்க இந்த ஸ்பைன். லெஃப்ட் சைடு ஹேண்ட் கார்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் அந்த கொஞ்சம் ஒயர்லாம் விகில் பண்ணி கொஞ்சம் லைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த ஸ்பைனோட அட்டாச் ஆகிற பிளாஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா அழகாக 2 கிளாம்ப் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் நைஸ். அண்ட் ஹியர் கம்ஸ் தி ரைசர். அந்த இதுக்கு நம்ம விண்ட் ப்ரொடெக்ஷனுக்காக எக்ஸ்ட்ரா அடிஷன் போட்டுக்கலாம், ரைஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஹேண்ட் கார்டை இது வச்சு. ஸோ உங்களுக்கு அதுலேயே பார்த்தீங்கன்னா 2 levels ஆஃப் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஒன்று லோ செட்டிங், இன்னொன்று வந்து ஹை செட்டிங். நான் இப்போதைக்கு ஹை செட்டிங்கில் தான் வச்சுருக்கேன். நம்ம வேணும்னா மாற்றிக்கலாம் லோ செட்டிங்க்கு கூட. ஓகே, ஹேண்ட் கார்டோட ஒர்க் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம Vesrahவோட பிரேக் பேட்ஸை இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அதான் சொன்ன மாதிரி இது 2 செராமிக் பிரேக் பேட்ஸ் பார்க்க நல்லாவே இருக்குது. அண்டு இதுதான் நம்ம ஸ்டாக் பிரேக் பேட். எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் லைஃப் இருக்குது, பட் ஆனால் இது வியரிங் வந்து அன்னிவனாக இருக்குது. அதான் நான் கட்டிட்டேன். ஃபைனலி நம்ம ஹேண்ட் கார்ட்ஸ் அண்டு பிரேக் பேட் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. என்னடா எந்த பிரச்சனையும் வரலான்னு பார்க்கும்போது தான் நம்மளோட ஹேண்ட் கார்டு ஒரு சின்ன ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ நான் ரைட் சைடில் திரும்பும்போது பார்த்திங்கன்னா என்னோடய ஹேண்ட் கார்டு வந்து நம்ம கன்சோலில் இடிக்குது. இன்னும் ஃபுல்லாக லாக் ஆகலை, பார்த்திங்கன்னா தெரியும். அண்டு அதே மாதிரி லெஃப்ட் சைடில் திருப்பும்போதும் அந்த ஹேண்ட் கார்டு வந்து நம்ம கன்சோலில் போய் கான்டாக்ட் ஆகுது, வைசர்லேயும் இடிக்குது. ஸோ இது இடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் ஹேண்டில் பார் ரைசஸ் கிடையாது, ஸ்டாக் ஹேண்டில் பார் தான் ரன் பண்ணுறோம். அண்டு
சரி ஓகே, நம்ம ஹேண்டில் பார் ரைசஸ் போடலான்னு இன்டர்நெட்டை தேடி பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்க. பட்ஜெட்டு 2000 3000 ரேஞ்சுக்கு போச்சு. சரி ஓகே, நம்ம இந்தியன் ஜுகாட் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த ஆப்ஷன் கிடச்சிது எனக்கு. வேறு ஒன்றும் இல்லைங்க, இது நம்ம ஹிமாலயனோட டாப் ரைசர் தான். அது இன்னொரு செட்டு வாங்கிட்டு அதை அப்படியே அதையும் இதையும் சேர்த்து வச்சு நம்ம போடுறது இந்த ஜுகாடு. இதை நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு. அண்டு எந்த இதுவும் ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணதில்லைன்னு நிறைய சொல்லியிருக்காங்க. அண்ட் அது கூட சேர்த்து 6mm ஆலன் போல்ட் வாங்கணும். நம்ம ஹேண்டில் பார் எண்டில் பார் எண்டு இருக்கும்ல, அதில் வர போல்ட்ஸ் இது ஒரு 4 போல்ட் வாங்கணும். இதில் டோட்டல் காஸ்ட்டே பார்த்திங்கன்னா அந்த டாப் ரைசர் ஒரு 200 அண்ட் அந்த போல்ட் ஒன்று 20 ருபீஸ் வரும். ஸோ ஒரு 280 ருபீஸில் வந்து நம்ம மொத்தமாக இது பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் இப்போ நான் மேலே இருக்க ஆலன் போல்ட்ஸ் எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒன்று மட்டும் வரவே இல்லை, ரொம்ப டைட்டாக இருக்குது. அதனால் நான் இப்போ கொஞ்சம் WD-40 அடிச்சிருக்கேன். கொஞ்சம் அது செட் ஆகட்டும், செட் ஆனதுக்கப்புறம் காட்டலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஃபைனலி நம்ம எல்லா இது போல்ட்டு ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ அந்த டாப் ரைசரும் எடுத்தாச்சு. ஸோ இப்போ இதை மேலே வச்சு அந்த இதுவே சேர்த்து வச்சு நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண வேண்டியது தான். இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம ஹேண்டில் பார் போவோம். அண்ட் அதோட பாட்டம் வந்து நம்ம அப்பர் ட்ரிப்பிள் கிளாம்பில் உட்காரும். அண்ட் இதை எப்படி ப்ளேஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, மேலே பெருசாகவும் கீழே சின்னதாகவும் இருக்கும். ஸோ பெருசையும் மேட்ச் பண்ணக்கூடாது, சின்னதையும் மேட்ச் பண்ணக்கூடாது. ஒரு பெருசு ஒரு சின்னது, ஒரு சின்னது ஒரு பெருசுன்னு வைஸ் வர்ஸாக மேட்ச் பண்ணி ஆகணும். ஸோ இதான் ஒரு கரெக்டான பொசிஷன். ஒரு பக்கம் பெருசாகவும் ஒரு பக்கம் சின்னதாகவும், இன்னொரு பக்கம் பெருசாகவும் இன்னொரு பக்கம் சின்னதாக மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணிட்டு அதில் வச்சுட்டு நம்ம ஹேண்டில் பார் வந்து இது ரெண்டுத்துக்கும் நடுவில் போகணும். அண்ட் மறக்காமல் நம்ம ஹேண்டில் பாரோட மார்க்கிங்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்க்ரூவை உள்ளே போடும்போது ஃப்ரீயாக போகணும், எந்தவித ப்ரெஷரும் அதுக்கு போடக்கூடாது நம்ம. அண்டு ரொம்ப ப்ரெஷர் போட்டால் இது வந்து ஒரு அலாய்ன்னு நினைக்கிறேன், இது என்ன மெட்டீரியல்னு சரி தெரியல எனக்கு, இது பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டைட் பண்ணணும். இது பண்ணும்போது ஹேண்டில் பாரை போட்டு இந்த போல்ட்டை போட்டு நம்ம டைட் பண்ணிட்டா ஓரளவுக்கு நல்ல ஒரு ஹைட் கிடைக்கும். ஒரு அரௌண்ட் ஒரு இன்ச்சு வரைக்கும் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஃபைனலி ஹேண்டில் பார் ரைசஸ் நம்ம போட்டு முடிச்சாச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஃபுல் லாக் பண்ணியிருக்கேன். இந்த வைசர்லையும் இடிக்கலை, நம்ம கிளஸ்டர்லையும் இடிக்கலை. அண்டு எவ்வளோ கிளியரன்ஸ் இருக்குது பாருங்கள், நல்லாவே கிளியரன்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ அதே இது ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம வைசரோட லைட்டாக கான்டாக்ட் ஆகுது. அது ஏன்னா என்னோடய வைசரோட நெட் வந்து லூஸ் ஆகிடுச்சு. ஸோ லேட்டர் அதை நான் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அதை டைப் பண்ணி இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது எல்லாம். அண்ட் இது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் பட்ஜெட்டில் ஹேண்டில் பார் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஹேண்ட் கார்ட் போட்டாலும் ரைசஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ இப்போ ஹேண்டில் பார் மாட்டியாச்சு. சும்மா அதான் செக் பண்ணலான்னு வந்தேன். அப்படியே எப்படி இருக்குது ஹைட்டு, ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது. நல்லாயிருக்கு, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிரேக் தாங்க செம்மையாக இருக்குது. நம்ம வேஸ்ராவோட செராமிக் பிரேக் பேட்ச் போட்டோம்ல, செம்ம ஷார்ப்பாக இருக்குது ஒயிட்டு. ஹேண்ட்கார்ட்ஸ் பயங்கரமாக இருக்குது. இந்த இதில் மட்டும் வைசரில் மட்டும் போய் லைட்டாக இடிக்குது, அதை மட்டும் பார்க்கணும் என்ன அப்படின்ட்டு. அது மட்டும் கொஞ்சம் இதுவாகிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ரிலீஃபாக இருக்கும். இந்த லெஃப்ட் சைடு இடிக்கல எதுவும் போயிட்டு ரைட்டில் இப்போ நான் திருப்பி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. ரைட் இடிக்குதா, லெஃப்ட்டு ஃபுல்லாக இடிக்கல, ரைட்டு மட்டும் இந்த வைசரில் இடிக்குது. ஆனால் வந்து கிளஸ்டரில் வந்து கான்டாக்டில் இல்லை. ஸோ ஃபைனலி பார்க்பஸ்டர் ஸ்டிக்கரும் ஒட்டியாச்சு. அண்டு அடிஷ்னலாக இங்கே சும்மா ஒரு கிளைம் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். அண்டு ஒரு நம்மளோட சேனலோட லோகோ இங்கே ஒட்டியிருக்கேன், வேண்டர் வில்லன்ஸ்ன்ட்டு. நிறைய பேர் பார்க்குறவங்களாம் கேட்குறாங்க என்ன சேனல் வச்சுருக்கீங்க ப்ரோ, என்ன சேனல் வச்சுருக்கீங்க ப்ரோ. அவங்களுக்கு ஒரு இது சொல்லும்போது டக்குன்னு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம்ல, அதனால தான் அப்படி அவங்க ஒட்டிட்டேன் ஒன்று. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். வீட்டில் கொஞ்சம் நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் அப்புறமா ஆட் பண்ணி இதுவாக்கலாம். ஸோ இப்போ ஓவராலாக பாருங்கள் இப்படி இருக்குது பைக் பார்க்குறதுக்கு இந்த ஆங்கிளில். ஷீ இஸ் ஸோ பியூட்டி. I'm lonely here without you.
ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த ஒரு நல்ல அருமையான லொக்கேஷனில். அண்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து ஒரு ட்ராவல் vlogல கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் திஸ் இஸ் நந்தா சைனிங் ஆஃப் ஃப்ரம் பேண்டர் வில்லேஜ். பை.